அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நிகழ்கலையில் அதாவது நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகளில் கரகாட்டம் மற்றும் காவடி ஆட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நிகழ்கலை என்றால் என்ன பார்த்துக்கலாம். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை பிரித்து பார்க்க இயலா கூறுகளாக திகழ்பவை தான் நிகழ்கலைகள். இவை மக்களுக்கு மகிழ்ச்சி எனும் கனி கொடுத்து கவலையை போக்குகின்றன. அதாவது சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன இந்த நிகழ்கலைகள். பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை செய்கின்றன. இன்றைய வகுப்பில் வந்து கரகாட்டத்தை பற்றியும் காவடி ஆட்டத்தை பற்றியும் படிக்கலாம். முதல்ல கரகாட்டம். பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்றே இந்த கரகாட்டம். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது தான் கரகாட்டம். அப்போது கரகாட்டம் என்பது என்ன? கரகம் எனும் பித்தளை செம்பையோ, நல்லா கவனிங்க, கரகம் எனும் பித்தளை செம்பையோ அல்லது சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது தான் இந்த கரகாட்டம். இந்த நடனம் கரகம், கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போது கரகாட்டத்திற்கு இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா கரகம், கும்பாட்டம் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி, அதாவது ஃப்ளாட்டாக நல்லா தட்டையாக்கிடுவாங்க, அப்போ தான் வந்து தலையில் உட்காரம் இல்லைங்களா. கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். அடுத்து பார்த்திங்கன்னா தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்பில் மணலையோ அல்லது பச்சரிசியையோ நிரப்புகின்றனர். அப்போது செம்புக்குள்ளே என்ன போடுறாங்க? மணல் அல்லது பச்சரிசி, சரிங்களா. அடுத்து அதை வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதாவது கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகூட்டிய கரக கூட்டின் நடுவில் கிளி பொம்மை பொருந்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுகின்றனர். அந்த செம்பை வந்து அழகூட்டுவாங்க. அதாவது கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகுபடுத்தி அந்த கரக கூட்டின் நடுவில் பார்த்திங்கன்னா என்ன வைப்பாங்க? கிளி பொம்மை, அதாவது மூங்கில் குச்சியில் வந்து அது வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கிளி பொம்மை பொருந்தி அந்த மூங்கில் குச்சியை வந்து அந்த செம்புக்குள்ளே வந்து சொருகி வைப்பாங்க. அதாவது அதுக்குள்ளே தான் மணல் பச்சரிசி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்து நல்லா வந்து செருகி வைப்பாங்க. அதை வைத்து ஆடுவாங்க, சரிங்களா. அடுத்து இதற்கு நையாண்டி மேலே இசையும் நாகசுரம், தவில், பம்பை போன்ற இசை கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. அப்போது கரகாட்டத்தில் இசைக்கப்படும் இசை கருவிகள் என்னென்ன? இதெல்லாம் நோட் பண்ணி படிங்க. கரகாட்டத்தில் இசைக்கப்படும் இசை கருவிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகசுரம், தவில், பம்பை, சரிங்களா. அடுத்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆண் பெண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்து கரகாட்டம் ஆடுவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண் பெண் வேடமிட்டும் ஆடுவாங்க. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. கரகாட்டத்தில் இத்தனை பேர் தான் ஆடணும் அப்படின்ற வரையறை இல்லை, எத்தனை பேர் வேணாலும் ஆடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. இதன் மூலம் நம்ம பார்த்திங்கன்னா சங்க காலத்திலேயே நம்முடைய தமிழர்கள் கரகாட்டம் ஆடியிருக்காங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் அடியையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நீரற வரியா கரகத்து எனும் இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது என்று பார்த்தீங்கன்னா புறநானூறு. புறநானூற்றில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. அடுத்து சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. அப்போது கரகாட்டத்திற்கு அடிப்படையாக திகழப்படும் அந்த ஆடல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடக்கூத்து. இந்த குடக்கூத்து இந்த நடனத்தை இந்த ஆடலை ஆடியவர் யார் என்றால் மாதவி, சரிங்களா. அப்போது மாதவி எத்தனை வகை ஆடல்களை ஆடிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11 வகை ஆடல்கள் வந்து ஆடிருக்காங்க. இந்த குடக்கூத்து தான் கரகாட்டத்திற்கு அடிப்படை என்று கருதப்படுகிறது. கரகாட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்வது எது என்று பார்த்தீங்கன்னா குடக்கூத்து. அடுத்து இது எங்கெங்கெல்லாம் இப்போ ஆடிட்டுருக்காங்கன்னா இது தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் நிகழ்த்தப்படுகிறது. அடுத்தது காவடி ஆட்டம். இந்த காவடி ஆட்டம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம். முருகர் கோவிலெலாம் காவடி எடுத்து ஆடுவாங்க. முருகருக்காக வேண்டிக்கிட்டு காவடி எடுத்து ஆடுவாங்க, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். படிக்கலாம். கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள்.
அதாவது பாரம்னா சுமை, அதாவது வெயிட்டு. கா என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும், அந்த கோல் இருக்கு இல்லைங்களா, அதில் இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது தான் காவடி ஆட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கின்றனர். அந்த அரை வட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். அடுத்து பார்த்திங்கன்னா மேலும் மயில் இறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். இவ்வாறு தான் காவடியை உருவாக்குகின்றனர். இந்த காவடியின் அமைப்புக்கு ஏற்ப மச்சக்காவடி, சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். அப்போது காவடியின் வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மச்சக்காவடி, சர்ப காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என பல வகைகள் உள்ளன. அடுத்து பார்த்திங்கன்னா இது எங்கெங்கெல்லாம் ஆடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. அதாவது தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் ஆடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர்கள் வாழும் பிற நாடுகளிலும் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.